வெயிட், இந்த ட்ரெஸ்ஸை போட போற நீ ரொம்ப ஃபேட்டா தெரியவா, தயவு செஞ்சு போட்டுறாரு. இப்போ நான் உங்ககிட்ட ஏதாவது ஃபீட்பேக் கேட்டேன்னா எனக்கு இது பிடிச்சிட்டு நான் போட போறேன், அவ்வளோதான். உண்மையா சொன்னா கசக்கதான் செய்யும், ஒன்னு சொல்லிட முடியாது, உடனே ஓவர் ரியாக்ட் பண்ண முடியாது. கேவலமா இருக்கு சூப்பு, இதெல்லாம் கொஞ்சம் இவ்வளவு நம்ம செஞ்சுட்டு இருந்தியா? நான் வெளியவே வாங்கியிருப்பேன். என்னதான் உனக்கு செய்ய தெரியும், சமைக்க கூட தெரியல. ரொம்ப ஓவரா பேசுற நீ. அந்த சூப் நல்லா தான் இருக்கு, உனக்கு சும்மா ஏதாச்சும் குறை சொல்லிட்டே இருக்கணும். ஒரு ஃபீட்பேக் தானே கொடுத்தேன், அதுக்கே இப்படி சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ற. யூ நீட் ஹெல்ப், கோ டேக் தெரப்பி. கிரேசி. இதுதான் நம்ம ரியாக்டிவ் அபியூஸ்னு சொல்லுவோம். அதாவது ஒரு அபியூசர் ஒரு விக்டிமை ரொம்ப நாளா அபியூஸ் பண்ணிட்டே இருக்கனால அந்த விக்டிமுக்கு அந்த சிச்சுவேஷன்ல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு தெரியாதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி அக்ரெசிவா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வெர்பலி அக்ரெசிவா இருப்பாங்க, சம்டைம்ஸ் பிசிக்கலி அக்ரெசிவா கூட இருப்பாங்க. இதை பார்க்குற நம்மளுக்கு எப்படி தெரியும்னா இந்த விக்டிம் தான் அபியூசர், இவங்க தான் ரொம்ப அக்ரெசிவா இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தோணும். பட் ஆக்சுவலி அந்த விக்டிம் அபியூசர் கிடையாது. ஆல்தோ இட் மைட் லுக் லைக் தட். ஸோ அந்த விக்டிம் அக்ரெசிவாக ரியாக்ட் பண்ணும்போதுலாம் இந்த ஆக்சுவல் அபியூசர் என்ன பண்ணுவார்னா இந்த விக்டிம் மேலே தான் எல்லாம் தப்புமே அப்படின்ற மாதிரி மற்றவங்களுக்கு போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான அபியூஸை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் நோ இட்ஸ் நாட் யோர் ஃபால்ட்.